இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக இருக்கிறது என்றும் அடிச்சா அடி யாரு ஈரான் ஹெர்மூஸ் ஷட் இழுத்து கதவு உடைக்கப்பட்டு விட்டது. பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி கத்தரில் ஒரு 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்தார். யாருக்கு? ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறை. அவனுக்கு பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியல. பைத்தியக்காரன் ஒருத்தனை தலைவனாக வைத்தால் அந்த தேசம் அழிந்து போகிற அளவிற்கு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையில மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறார். ஈரானுடைய போருக்கு முன்பு, ஈரானுடைய போருக்கு பின்பு. பக்கத்துல புட்டின், ரூசா இல்ல ஜிஜிங் பியான் பைத்தியக்காரன். இவர் உட்கார்ந்து அவரோட சேர்ந்து இணைஞ்சி ஹெர்மூஸை கட்டுப்படுத்துவாரு. அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரோ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுஃபியான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட இந்த தாக்குதல், அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடணும், அப்படி இல்லைனா உங்களுடைய எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நேற்று அவரே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், இது நடந்துகிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் 5 நாளைக்கு பார்த்தோன்னா இந்த தாக்குதல் இப்போ தள்ளி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈரான் சைடில் இருந்து அப்படி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரத்தில்? அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய குழப்ப நிலை. இந்த போர்க்களத்தில் இறங்கியிருப்பதற்கு 3 நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல், அது ஒரே நாடு தான், மற்றொன்று ஈரான், ஆக 3 நாடுகள் அல்லது 2 தரப்பு அப்படி வச்சுக்கலாம். இந்த போரில் நாம் தெளிவாக முதலே சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஆயுத பலத்தாலும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்யூஷன், ஒரு மாய பிம்பம், உலகின் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோ இஸ்ரேலுடைய ஆயுதங்களோ ஒன்றுமில்லை என்கின்ற வலிமையான செய்தியை ஈரான் IRGC உலகிற்கு தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் நாம் 3 நிலைகளை பேச வேண்டும். முதலாவதாக, அமெரிக்க அதிபர் ஒரு நிலையற்ற ஒரு மனிதர். அவர் என்ன பேசுவார் என்பது யாருக்கும் தெரியாது. அவருடைய பேச்சுக்களையும் மிரட்டல்களையும் இந்த உலகம் ரொம்ப எளிதாக கடந்து செல்வதை சமீப காலங்களில் நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், 48 hours டைம் கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இப்போது இந்த 48 மணி நேரத்தில் சுயாதீனமாக இவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்பட்ட பின்பும் அவர் தாமாகவே முன்வந்து போரை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் போர் நிறுத்தம் என்றால் களத்தில் களமுனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 2 நாடுகளின் தலைவர்களும், இது டிப்ளமேசி அடிப்படையிலோ டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடந்து ஒரு புரோக்ரேஜ் அடிப்படையில் தான் அது சுயாதி எடுக்கப்பட வேண்டிய முடிவல்லாமல் ஒரு தரப்பு நாங்கள் போரை நிறுத்தி கொள்கிறோம் என்பது அறிவுக்கு விளங்கவில்லை. அது ஒரு சரியான நிலைப்பாடாக அமெரிக்காவுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த போரை நிறுத்திவிட்டோம் என்று அவர்கள் அறிவித்தவுடன் ஈரானுடைய சார்பில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் இல்லாத நிலையில் தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஈரானுடைய ஸ்பீக்கர், சபாநாயகர் பக்கர் கலிபா போன்றவர்கள் இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ இந்த நிலையில் போர் நிறுத்தம் 5 நாட்களுக்கு இடைநிலையாக போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லாத ஒன்று மட்டுமல்ல. ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தும். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த போர் நிறுத்தம் அறிவித்த பின்பு இஸ்ரேல் தாக்குதல்களை டெஹ்ரானில் நடத்த அவர்கள் இப்பொழுது மற்றொரு தாக்குதலுக்காக இங்கே இருக்கிறார்கள். அப்போ அமெரிக்க அதிபர் ஒரு சுயாதீனமாக தன்னை உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்தாத ஒரு மனிதனாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. அவர் என்ன வேணாலும் பேசுவார், எப்படி வேண்டாலும் நடப்பார், அதற்கு வித்தவுட் பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சு இருக்கிறது. சிக்குப்பட்டு கொண்டார் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் ஈரான் ஒரு பயங்கரமான பேரழிவை சந்தித்திருக்கிறது இந்த போரின் மூலமாக. கிட்டத்தட்ட 13,000த்திற்கு மேற்பட்ட குண்டுகளை F-Series விமானங்களின் மூலம் அவர்கள் பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுடைய இராணுவ நிலைகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அணு ஆயுத நிலைகள், அவருடைய ஆர்சனல், பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள் எல்லாமே காலி செய்திருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அது நடந்திருந்தால் எந்த அளவிற்கு அதனால் கட்டமைப்புகளை நாசம் செய்ய முடிந்தது என்றால், ஈரான் இன்றும் தயங்காமல் தொடர்ந்து தாக்குவதின் மர்மம் என்ன? மிகப்பெரிய பேரழிவை அவர்கள் அரபு நாடுகளுக்கும்
டெல்லவியுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் மத்திய தரைக்கடல் செங்கடலிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மர்மம் என்ன என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. இந்த நிலையில் ஒரு தரப்பாக அறிவித்த இந்த பேச்சுவார்த்தை ஒரு பரிகாசம் என்பதும் ஒரு கேலி பொருள் என்பதும், உலகம் யாரை தலைவனாக நம்பியிருக்கிறதோ அந்த தலைவன் செயலற்று போய்விட்டார். அந்த தலைவன் தன்னுடைய கண்ட்ரோல்லே அவர் இல்லை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஒரு பேச்சுவார்த்தை முடிவென்றால் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டு தரப்பு வரும். இப்போ நம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி நடக்கிறது என்றால் பாரிய அழுத்தம் உள்ளானாலும் சக நண்பர்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை, அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தட் மே பி கனெக்டட் அப்படி சொல்லுவாங்க. தே கால் த பீப்புள், எல்லோரும் வாங்க நாங்கள் இறங்கிட்டோம். அதுதான் ஒரு சொல்யூஷன். தட் இஸ் அ சீஸ்ஃபயர், தட் இஸ் ஆமிகபிள் சொல்யூஷன். நானே 48 மணி நேரம் டைம் கொடுத்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் வாட் டு டூ, என்ன செய்வாங்கன்னு. அப்போ இவர் முன்னாடி இல்லை 5 நாளைக்கு போகிற நிறுத்திட்டேன், எதுவுமே இல்லை அப்படின்னா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நடவடிக்கை என்பதிலும் அமெரிக்கா தற்போது கேவலப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக இருக்கிறது என்றும், அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டல் நடவடிக்கைகள் இனி உலகத்தில் ஈடுபடாது என்றும், அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆயுத பலத்தால் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். நான் அதுக்கு முன்னால் ஈரானுடைய அழிவெல்லாம் சொல்லிட்டேன். இது அமெரிக்காவை கண்டால் இனி யாரும் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற ஒட்டுமொத்த உலக அரசியல் அமைப்புகளினுடைய முகமே மாறியிருக்கிறது என்பதைத்தான் முதலாவது நான் சொல்ல முடியும். ட்ரம்ப் அவருடைய முடிவில் நிலையாக நிற்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பல கோணங்களை நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. இதே ட்ரம்ப் தான் பார்த்தோன்னா இந்த ஓமன் தலைமையிலான ஈரான் அவங்களுடைய நடந்த அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பார்த்தோன்னா அணு ஆயுதங்களை நாங்கள் கைவிட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதாக அப்போ செய்திகள் வெளியானது. அதை தாண்டியும் அமெரிக்கா பார்த்தோன்னா இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் இந்த போரை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பல வழிகள் அவங்களுக்கான அந்த நோக்கங்கள் மாறிட்டே இருக்குது. அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல கடந்து இப்போ ஹார்மோஸ் நீரிணையை திறக்கணும் அப்படிங்கிற வகையில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பரிணாமங்களில் ட்ரம்ப் ஒரு குறிக்கோள் இல்லாமல் இந்த போருக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. இந்த போரை முடிக்க தெரியாமல் அவர் இப்போ திணறிட்டு இருக்காரா? முடிக்க தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் கேட்டீங்க, பேச்சுவார்த்தை ஓமன் நடத்தியது. முதல்ல ஓமனில் ஃபஸ்ட்டு சிட்டிங், தேர்ட் சிட்டிங் முடிஞ்சது. அது ஒரு கன்க்ளூடட் ஆகாத ஒரு நிலையில் இருக்கும்போது ஃபைனல் ரவுண்டு ஒன்று நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்ச் 2 பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு, இறுதி பேச்சுவார்த்தை. இப்போ ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி ஹஸ் பீன் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் டு தி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி த்ரூ இஸ்மாயில் பாகவி. என்ன சொன்னாருன்னா, இந்த புரோக்கரை, அதாவது இந்த இடை மத்தியஸ்தத்தின் மூலமாக ஒரு நல்ல சமீட்சைகள் தெரிகிறது. நல்லா கவனிங்க, அது மார்ச் 2 நாங்கள் நல்ல ஒரு விவகாரம் நடக்கும், ரொம்ப ஒரு ப்ராஸ்பரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீட்சை கொடுத்துருந்துச்சு. யார்? ஈரான். அது எப்போது சொல்கிறார்? பிப்ரவரி மாதம், கடந்த மாதம் 26 சொல்கிறார். அப்போ போர் பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு டைம் இருக்கிறது அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தோம். 27 எந்த சமீட்சையும் இல்லை. ஏன்னா மார்ச் 2 பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. எல்லோருமே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 28 அதிகாலை உள்ளூர் நேரப்படி 7:30 மணிக்கு 200க்கும் மேற்பட்ட எஃப்-சீரியஸ் விமானங்கள் டெல்லவியிலிருந்து புறப்பட்டு சென்று அலை அலையாக சென்று உச்சபட்ச தலைவர் செய்தலி காமினி அவர்களையும் அவர் வீட்டில் இருந்த சின்ன குழந்தைகள், மகள், மருமகன், குடும்ப உறவுகள் எல்லாரையும் அடித்து கொலை செய்து விடுகிறார். இப்போ சொல்லுங்க, இந்த போரை ஆரம்பித்தது யார்? இந்த போரில் சமாதானத்தை விரும்பாதது யார்? ஆகவே தான் இன்றைக்கு ஈரான் சொல்கிறது, உலகின் நம்பிக்கையற்ற ஒரு தலைமை அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரும் யூதர்களும் தான். இன்னைக்கு கூட லண்டன்லேருந்து இன்று காலை செய்தி ஒன்று கிடைத்தது. அந்த செய்தியில் யூத வெறுப்பு மீண்டும் அங்கே படோகரமாக எதிரொலித்திருக்கிறது. காரணம், பேசினால் பொய்யை பேசுவார்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் அப்படித்தான். பயங்கரவாதத்தை ஆரம்பிக்கக்கூடிய இவர்கள் வாக்கு தத்தத்தை மீறியதன் விளைவாகத்தான் தனது உச்சபட்ச தலைவர் 86 வயது பெரியவர் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை கொலை செய்வதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது, நான் வயதானவர், எனக்கே துணைக்கு ஆள்கள் தேவை. இன்றைக்கு அவர் கொல்லப்பட்ட நிலையில், அவரோடு சேர்ந்த அலிலாரிஜானி கொல்லப்பட்ட நிலையில், ஏராளமான தலைவர்கள் கொல்லப்பட்ட எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டிஸ் தே ஹவ் பீன், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்.
அதனால் இன்றைக்கு யாரிடத்தில் யார் பேசுவது என்று ஒரு தலைமை இல்லை. இவ்வளவு பெரிய தவறை அமெரிக்காவும் யூதர்களும் நடத்தியது மாபெரும் தவறென்று நான் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லவில்லை. அமெரிக்காவின் ஜான் பாஸ்டன் சொல்கிறார், அமெரிக்காவினுடைய ஜோ கெனட் சொல்கிறார், அமெரிக்காவினுடைய டேவிட் கெனட் சொல்கிறார். யார்? ஹூ இஸ் தி ஜோ கேன்? இந்த ஜோ கேன் யார் என்று சொன்னால் 11 முறை அமெரிக்க போரில் முன்னின்று நடத்தியவர். கடந்த வாரம், எஸ் எக்ஸாக்ட்லி, புதன்கிழமை அவர் ரிசைன் பண்ணிட்டார். எப்படி, என்ன காரணத்தை சொல்கிறாரு? நான் 11 முறை அமெரிக்காவினுடைய போர்களை முன்னின்று நடத்தியிருக்கிறேன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூஎஸ் ஏஜென்சி சிஐஏனுடைய தலைமை பொறுப்பில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார் ஜோக்கர். ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக ஃபாக்ஸ் நியூஸில் பேட்டி கொடுக்கக்கூடியவர். வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் டொனால்ட் ட்ரம்ப். அவர் உடனே ரிசைன் பண்ணார். அமெரிக்காவுடைய ஜோக்கன் ரொம்ப முக்கியமான ஆள். ஸ்ட்ராட்டஜிக்கலாக, இராணுவ ரீதியாக, உளவு ரீதியாக, பொலிட்டிக்கல் ஸ்போக்ஸ் பர்சன், வெரி க்ளோஸ்லி ரிலேஷன்ஷிப் அசோசியேட் வித் மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அவர் ரிசைன் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஈரானை அடிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, ஈரான் நமக்கு த்ரெட் இல்லை. இவர் ஏன் அடித்தார் தெரியுமா? யார் சொல்கிறா? ஜோக்கன் சொல்கிறார், இஸ்ரேலுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அடித்தார். இஸ் டோட்டலி கொலாப்ஸ். நான் ரிசைன் பண்ணுறேன். அவர் மட்டும் இல்லை, அப்புறம் ஃபாலோ பண்ணி 3 பேர். அப்படி என்றால் நீங்கள் சொல்லுங்கள், உலக நாடுகள் முழுவதும் மனிதநேயத்தின் இன்றைக்கு சிக்கலில் ஏற்பட்டிருக்கிற போது 2 தனி மனிதனுடைய விளையாட்டு. ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருக்கிறான், பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர் ஒரு இரத்த வெறி பிடித்தவர். காசாவில் 1 லட்சம் பேரை கொலை செய்தார், 2 லட்சம் பேரை மௌனியாக்கி போனார். இவரிடத்தில் எந்த சமாதானத்தையும் எதிர்க்க முடியாது. தே ஹாவ் நோ பீஸ். அவர்களிடத்தில் எந்த ஒரு அமைதியும் கிடையாது. போர் போர் போர். இதுதான் அமெரிக்காவுடைய டிசிஷன். இப்போ அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டது. எப்படி நாம் இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறது, எப்படி வெளியேறுவது என்றால், அமெரிக்காவுக்கு பயங்கர அழுத்தம் உள்நாட்டில். $2 கொடுத்து வாங்குகிற பொருள் $5 ஆகும், $4 கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் $7 மாறிப்போய் உலகம் முழுவதும் ஒரு கிரஞ்சி சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடிக்குள் உள்ளாகிவிட்டது. இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று அவருடைய மிக முக்கிய அரபு நாடுகள், இந்த பயங்கர போரில் கல்லை கூட தூக்கி எறிய முடியாத அரபிகள், உன்னை நம்பி நாங்கள் இவ்வளவு நாளுமே இருந்தோமே, எங்களுக்கு எதுவுமே இல்லாம ஆக்கிட்டே அப்படின்னா அவங்க போரையாவது நிறுத்தப்பா என்று சொன்னதுடன் ஒரு முனையில் போர் சமாதானம். ஆனால் ஈரான் சொல்லியிருக்கிறது, இந்த ஹிப்போக்ரட்ஸ், இவருடைய கபட வேடதாரிகள், இவர்களை நாங்கள் நம்ப போவதில்லை என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஓகே சார், இப்போ நெத்தனியாகு இந்த போரில் அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்தது போலவே இப்போ பார்த்தோன்னா மற்ற உலக நாடுகளையும் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிற மாதிரியான காட்சிகள் இப்போ தென்படுது. என்னன்னா, டியோகோ கார்சியா மீது ஈரானுடைய ஏவுகணைகள் 2 தாக்க முற்பட்டதாகவும், அது ஒன்று வழியிலேயே இடைமறிக்கப்பட்டதும், இன்னொன்று கடல் பரப்பில் விழுந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதை மேற்கோள் காட்டி நேற்று இஸ்ரேலில் பார்த்தோன்னா அந்த அணு உலை தளங்கள் அதுக்கு அருகில் நடந்த தாக்குதலை போய் பார்வையிட்ட நெத்தனியாகு சொல்லியிருக்காரு, இந்த தாக்குதல் சில மேற்கத்திய நாடுகளான லண்டன், பிரிட்டன் அண்ட் யூரோப் இந்த மாதிரியான நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, நீங்களும் இந்த போரில் பங்கேற்று உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வகையில் நெத்தனியாகு இன்னும் இந்த போர் எஸ்கலேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தான் பார்க்குறாரா? இதை அவர் கைவிடுற மனநிலையில் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தளம் டியூகோ கார்சியா. அது மொரீஷியஸினுடைய பார்ட். ஆனால் அதை முழுமையாக குரிட்டினைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இங்கிலாந்துக்கு இருக்குது. அதை இப்போ குத்தகை கூட்ட மாதிரி அமெரிக்கா மேட் பண்ணுறாங்க. 2 பேருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. மற்றொன்று சைப்ரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக RAF ஃபேர்ஃபோர்ட் அப்படிங்கிற விமானத்தளம். நேட்டோ நாடுகள் என்ன சொல்கிறது? பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, எல்லா நாடுகளுமே. இட்டலியில் மெலோனியிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸ்பெயினில், சுவிட்சர்லாந்து கடுமையான கண்டனம். நாங்கள் உங்களோடு கடந்த காலங்களில் இருந்தோம், பயணித்தோம், ஆப்கானிஸ்தான் வரைக்கும். ஆனால் எங்களிடத்தில் எதுவுமே நீங்கள் கேட்கவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு 2 பேர் மட்டும்தான் முடிவெடுத்தீங்க. ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு, மற்றொன்று டொனால்ட் ட்ரம்ப். இப்போ இவ்வளோ பெரிய பயங்கர அழிவை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் ஏன் உங்களுக்காக வர வேண்டும்? இவர் உடனே சொன்னார், நீங்கள் எல்லாம் கோழைகள், நீங்கள் எல்லாம் காகித புலிகள், திருப்பி சொன்னால் நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள், நான் கொடுத்த காசை வாங்கி கொண்டு எனக்கே நீங்கள் ஆட்டம் காட்டுகிறீர்களா என்று தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தலைவன் பேசுகிறார். அது அவர்களுக்கு கடுமையான மன வலியை அளித்தது. 2வது, பிரான்சினுடைய இமானுவேல் மெக்ரானும் ஸ்டோர்க்யாமர், இவங்கெல்லாம் மெலோனி போன்றவர்கள்லாம்
அவர்கள் யூத அழுத்தத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பலஸ்தீன விவகாரத்திலும் கூட சவுதி அரேபியாவில் சேர்ந்து ஒரு தனி சுயாதீனமான ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு பிரான்ஸ் முயற்சி செய்தது. இப்போது அவர்கள் இந்த போரில் அமெரிக்கா சொன்னது, நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று 48 hours சொன்னார்கள். அதற்கு பிறகு 21 நாட்டுடைய கப்பல்கள் வரப்போகிறது என்றும் ஒரு செய்தி கசிந்தது. உடனடியாக ராஜ்ய ரீதியாக ஒரு செய்தியை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சது, இங்கே பார், நீங்களெல்லாம் ஏன் கப்பலை தூக்கி வர வேண்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் வரக்கூடாது என்று யாரை சொன்னோம், எங்களுடைய எனிமிட்டி அனிமாசிட்டி, எங்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் வெறுப்பை பரப்புகிற விரோதத்தை பரப்புகிற அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தானே தவிர உங்களுக்கு அல்ல என்று சொன்னவுடன் அப்படியே அனைத்து பேரும் நாமே போகக்கூடாது என்று நினைத்தோம், நல்லதாக போய்விட்டது, நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் பேக்கடித்து விட்டார்கள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்களை தூண்டிவிட்டால் அவர்கள் அச்சத்திற்கு காரணம் என்னவென்றால், கடிகாரத்தின் ஒரு முள் இந்த பக்கம் டியூகோ கர்சியா, அதை இப்படி திருப்பினால் லண்டனும் பிரான்ஸும் காலியாகிவிடும். அவர்களுக்கு தெரியும். ஏனால் இவர்கள் ஒரு வெறிபிடித்தவர்களாக ஈரானியர்கள் தங்கள் தலைவர்களையும் தங்கள் நேசத்துக்குரியவர்கள் இழந்த நிலையில் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நமக்கு அது தேவையில்லை. அமெரிக்காவுடைய பைத்தியக்காரத்தன தலைவன் பெஞ்சமின் நேத்தன்யாகுடைய பயங்கர போர்வெறிக்கு நாம் ஆளாகக்கூடாது என்பதில் தெளிவான தீர்க்கமான ஒரு டெட்டர்மினேஷன் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். யார்? ஐரோப் நாடுகள். அமெரிக்காவோடு இல்லை. த கண்ட்ரி கெப்ட் அலோன், தனித்துவமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மட்டும் இருந்துக்கோ, உனக்கு வேணா பெஞ்சமினை போய் பாரு, லாப நஷ்டத்துக்கு நாங்கள் வரல. எந்த நாடும் அமெரிக்காவோடு இல்லை. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான், ஈஜிப்ட், துருக்கி, பஹ்ரைன், ஓமன், குவைட், எல்லா நாடுகளுமே இவனை நம்பி நாம் மோசம் போய்விட்டோம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அமெரிக்கா தனித்து தான் இருக்கிறது. அமெரிக்காவை தூண்டிவிட்டு யூத லாபியின் மூலமாக இந்த அநியாயத்தை அரங்கேற்றிய பெஞ்சமினுக்கு அவனுக்கு வேறு எந்த லாபமும் இல்லை. கடைசி காலத்தில் இருந்து சாக வேண்டும். மக்களை பற்றியோ உயிர்களை பற்றியோ கவலை இல்லை. அந்த நாட்டுக்குள் ஒரு பெரிய ரிவோல்ட் நடந்திருக்கிறது. அதாவது என்ன சொல்வது, ஒரு குழப்பம், புரட்சி. உன்னை நம்பி நாங்கள் இவ்வளவு கேவலப்பட்டு போய்விட்டோம், நாட்டிலிருந்து தப்பி ஓட முடியவில்லை. அந்த நாட்டிலிருந்து ஹைஃபா, அஸ்கலான், அதை போன்று செல்லவினுடைய பல பகுதிகள், அவருடைய செட்லர்ஸ் ஏரியா, வெஸ்ட் பேங்க், ஜெருசலேம், கிரியோ சமோனா, கோலான்போ எல்லாமே ஒரு தொடக்கி வரியப்பட்டிருக்கிறது, அடித்துளியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நாட்டிலும் மக்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். யூரோப் நாடுகளிலும் இவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு வந்துவிட்டது. அமெரிக்க பொது சமூகத்தை நீங்கள் கேட்டால், நியூயார்க் டைம்ஸ்லேயோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையோ, இவனுடைய செயல்பாடுகளுக்கு அமெரிக்க மக்கள் யாரும் ஆதரவு இல்லை. தெற்காசிய பிராந்திய நாடுகள் எதுவுமே செய்யலை. இப்பொழுது இந்த போரை வலிமையாக நடத்தி கொண்டிருப்பது ஈரான். ஈரான் எவ்வளவு அழிந்தாலும் கவலை இல்லை. இனி நாங்கள் அழிவுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. எங்களுடைய உச்சபட்ச தலைவர், ஷியா தலைவர் சையத் அலி கமெனி மரணித்து போய்விட்டார். அவருடைய குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். மூத்த தலைவர்களும் காலி. இப்பொழுது முஜிதபா கமேனி எங்கிருக்கிறார் என்பதை இந்த இன்டெலிஜென்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அவரை கொலை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார். இது ஒரு பயங்கரவாத அழுத்தம். ஒரு சாவரின் தேசத்தின் தலைவனை கொலை செய்வது என்பது ஒரு மோசமான நடவடிக்கை. மொசாத்தும் சிஐயும் செய்கிற இந்த தவறு பின்பு அவர்களுக்கு அது வினையாக மாறும். அதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் எப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த வலிமையான ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை தடுக்கும் சக்தியற்ற நிலையில்தான் நேற்று 90 400 குண்டுகள் அல்லது 300 குண்டுகளை பதுக்கி வைத்திருக்கிற டிமோனா, நெஹாத் பாலைவனத்திலிருந்து டிமோனா, அராத் போன்ற பகுதிகள் பற்றி எரிகிறது. 200 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இது என்ன சொல்லுகிறது என்றால், உலகில் எங்களை இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், எவனும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இங்கே இஸ்ரேலுடைய டேவிட் சில்லிங், ஏரோ 2, ஏரோ 3, அயன்டோம், பெட்ரியாட், அமெரிக்காவின் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் போன்றவைகளை கண்ட்ரோலில் மீறி ஈரானுடைய உச்சபட்ச கர்ரம்சோர் 4, சிஜில் டான்சிங் பாலிஸ்டிக் மிசைல், ஹஜ் கசம் மற்றும் பல ஆயுதங்கள், ஃபத்தா 2, சஹாப், அதே போல் ஷாஹின் 126, ஷாஹின் 129, 136, 171 போன்ற ட்ரோன்கள் அழிவை
கொடுத்திருக்கிறது. பயங்கர அழிவு, பயங்கர நாசம். இதுதான் இப்போது ஸ்டேட்டஸ்கோ. இப்போ தான் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இது எப்படியாவது தப்பிடலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியாது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து பார்க்குறப்ப அரபு நாடுகள் வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அமெரிக்காவோட அந்த ஒரு கூட்டாளியிலிருந்து இவங்கெல்லாம் விலகிறதுக்கான ஒரு மனநிலை இருக்குது. அது வந்து ஆஃப்டர் வார். ஆஃப்டர் வார். ஏன்னா அவங்க முடிவு மாறும். முடிவு வந்து இதை மாற்றத்துக்கான சாத்தியக்கூறு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அரப் நேட்டோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றின பேச்சுக்களும் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கான ஒரு நேட்டோ போன்ற ஒரு குழுவை வந்து அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? எப்போது 1937களில் அமெரிக்கா அங்கே கால் பதித்தாரோ அன்றிலிருந்து அவர்கள் மூடர்களாகவும் உலக ஆசாபாசைகளை அனுபவிப்பவர்களாகவும் மாறிப்போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள், சுன்னா முஸ்லிம்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நேயர்களுக்காக சில விஷயத்தை சொல்லுவோம். இவர்கள் ஷியா பிரிவு முஸ்லிம்கள். 2 பேருக்கும் வழிபாட்டு முறை, குரான், நபிகள் நாயகம், போதனை எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அவற்றில் நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பின்பு வந்த 4 தளபதிகள், ஒருவர் பேர் அபூபக்கர், மற்றொரு பேர் உமர். இந்த 2 பேரும் நபிகள் நாயகத்துடைய மாமனார். இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர் ஒருத்தர் பேர் உஸ்மான், மற்றொரு பேர் அலி இப்னு அபு தாலிஃப். இந்த அலி இப்னு அபி தாலிஃபை தனது தளபதியாகவும் மத வழிகாட்டுதலாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஷியாக்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா போன்ற சுன்னா நாடுகள் இருக்கு பாருங்கள், சுன்னா என்றால் வழி, அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களுக்குள் ஒரே குரான், ஒரே நபிகள் நாயகம், ஒரே அல்லாஹ் என்றாலும் இந்த கோட்பாட்டில் தான் அவர்கள் ஷியா என்றும் சுன்னா என்றும் பிரிகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அவர்களுக்கு அமெரிக்கா என்ன, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பதவியேற்றார். எப்பொழுது? கடந்த ஜனவரி 19ஆம் தேதி பதவியேற்றவுடன் அவர் எங்கே சென்றார்? முதல் சவுதி அரேபியாவுக்கு வந்தார், யுஏஇக்கு வந்தார், கத்தருக்கு வந்தார். என்ன வாங்கி கொண்டு போனார்? முதலீடுகளை தான் தெரிவித்து. எவ்வளோ அமௌண்ட்? 300 லட்சம் கோடிக்கு மேல், 3 ட்ரில்லியன் ப்ளஸ். 300 லட்சம் கோடியில் 50 லட்சம் கோடியை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய உச்சபட்ச ஸ்டீவ் விட்காஃப், இவருடைய மருமகன் ஜெரி குஷ்னர், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், மூவரும் மன்னர் குடும்பத்தோடு நெருக்கமாக வந்து பெரும் முதலீடை பெற்றார்கள், தனிப்பட்ட முறையில் அவருடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியுமா? மன்னர் முகமது பின் சல்மானை பொறுத்தவரை நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாம், இந்த புரட்சி, ஜனநாயகம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய பிஸ்னஸையும் டூரிசம் அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக நல்ல கேசினோ வைக்க வேண்டும், குடிக்க வேண்டும், உலகம் முழுவதும் வந்து இங்கே குமிழ வேண்டும். எங்கே? யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் எல்லாரும் புரூஜ் கலிபாவுக்கு இந்தியாவில் உள்ள நடிகர்கள், உலக நடிகர்கள் எல்லாம் அங்கே போய் குமிழ வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லாம் டான்ஸு, குடி, சாராயம், விபச்சாரம் எல்லாம் உண்டு. கேசினோ ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க ராசல் கைமாவில். இப்படி பணத்தில் கொலித்து ஒளிந்தார்கள். இப்பொழுது ஈரான் எதை தாக்குகிறது? ஹெர்மூஸை தாக்குகிறது. ஹெர்மூஸ் என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ். அதன் வழியாகத்தான் அராம்காவுக்கு டீப்பாக லைன் போகுது. அந்த ஹெர்மூஸின் வழியாகத்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு ஆயில் போகுது, யுஏஇக்கு. அந்த ஹெர்மூஸ் வழியாகத்தான் சிஎன்ஜி, இயற்கை எரிவாயு கத்தருக்கு போகிறது. இவர்கள் பண்ணால் எரிவதை கட்டையை பிடுங்குகள், கொதிப்பது நிற்கும். அடிச்சா அடி. யார்? ஈரான். ஹெர்மூஸு ஷட் டவுன், இழுத்து கதவு உடைக்கப்பட்டு விட்டது. நாம் ஒரு வீட்டுக்கு போகிறாந்தாலும் என்ன செய்வோம்? 1 கிலோ ஆப்பிள் வாங்குவோம், 1 கிலோ ஸ்வீட் வாங்குவோம், அல்லது ஒரு பொக்கையெல்லாம் கொடுப்பார்கள். அமெரிக்கா போன்ற நாட்டு தலை, இந்தியாவில் மோடி வந்தாலும் அவ்வளோதான் கொடுப்பார். ஆனால் அந்த நாட்டுடைய அதிபர் என்ன கொடுத்தார்? பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி கத்தரில் ஒரு 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்தார். யாருக்கு? ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறையில். அவனுக்கு பணத்தை என்ன செய்யறதுன்னே தெரியல. யாருக்கு? ஐயா, 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்தார். 4000 கோடினால் எவ்வளோ பெரிய அமௌண்ட்? 500 பில்லியன். இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு 4000 கோடி வந்துவிட்டால் அவன் செழிப்பாகி விடுவான். இந்த அளவிற்கு பணத்தை என்ன செய்யுதுன்னு தெரியல. அவன் பெரிய வட்டை போட்டுக்கொண்டு இப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பான். உலகத்தில் உள்ள எல்லா சுகங்களும் அவனுக்கு கிடைத்தது. இஸ்லாம் என்ற பெயரிலே ஒரு பெயரை போலியை வைத்துக்கொண்டு ஈரானை அடித்து நாசமாக்கிவிட்டது. இப்பொழுது அவர்கள் 15-20 ஆண்டுகள் பின்னால் போய்விட்டார்கள். இனி பிறகு வர முடியாது. இனி அந்த பகுதியில் ஈரான் தான் தளபதி. என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்று கேட்டால், இதுவரை நடந்த போரில் ஈரான் சில துல்லியமான முடிவுகளை எடுப்பதற்கு அவர்கள் பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் இந்த போரை சிறப்பாக அவர்களுக்கு செய்து கொடுப்பது ரஷ்யாவும் சீனாவும் தான். அதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ரஷ்யா சொல்லிவிட்டது, நாங்கள்
கண்டிப்பாக எங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு 20 வருஷம் அக்ரிமெண்ட். மசூஸ் பெசஸ்கியான் அவருக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். அப்படி என்றால் இவர்கள்ட்ட கேட்டார்கள், நீங்கள் ரஷ்யாவுக்கு செய்மதி படத்தின் மூலம் உதவி செய்கிறீர்களே, யாருக்கு? சீனாவிடத்தில். அவர்கள் கேட்டார்களாம், ஒரு சாவரின் ஒரு டெரிட்டோரியலை ப்ரொடெக்ட், வி ஷுட் ஹேவ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் தேர் ஓன் சாவரின். நாங்கள் ஆயுதத்தை கொடுத்தோமோ அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அது தேவையில்லை, நாங்கள் தானே ஆயுதத்தை கொடுக்குறாரு, அவர்கள் தானே கொடுக்குறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நாங்கள் ஒரு சாவரினிட்டி இருக்கக்கூடிய சாவரின் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்றுக்கு அப்புறமும் இன்னைக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய 5 டிமாண்டை சொல்கிறேன். முதலில் எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும். யார் சொல்கிறா? பொருளாதார தடை. எங்களுடைய சொத்துக்களை உலகம் முழுவதும் நீங்கள் முடக்கி இருக்காங்க, அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள். முதலில் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் மீது உள்ள பொருளாதார தடையை பெர்மனண்டா நீக்குங்க. முடக்கி வைத்திருக்கப்பட்ட எங்கள் சொத்துக்களை கொடுங்கள். எங்கள் நாட்டுடைய ப்ராப்பர்ட்டி தலைவர்களை தேசப்படுத்தினீங்களே, அதுக்கு பெரிய பில்லியன் டாலர்ஸ் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்புறம் இங்கேருந்து கலண்டி ஓடிடு, இந்த பக்கத்திலே வராத. எந்த பக்கத்தில்? இந்த அரபு நாடு, மத்திய கிழக்கு, இங்கே எங்கேயுமே நீ வரக்கூடாது. அவங்க கண்டிஷன் எங்களுக்கான பாதுகாப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரீஜனை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஹெர்மூஸ் மட்டும் இல்லாமல் இனி உலகத்தின் எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் யுவானில் நடக்கணும். சீனாவுடைய பணத்தில், அமெரிக்க டாலருக்கு தேவையில்லை. பெட்ரோ டாலர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த இடத்துல கொஸ்டின் பண்ணுறாங்க, கொடுத்துட்டான். அப்படின்னால் இப்போ இந்த விவகாரங்களெல்லாம் எப்படி அமெரிக்கா எதிர்கொள்ள போகிறது? அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை, பைத்தியக்காரன் ஒருத்தனை தலைவனாக வைத்தால் அந்த தேசம் அழிந்து போகிற அளவிற்கு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகளை மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறார். இப்பொழுது அவருக்கு பயங்கர அழுத்தம். அவர் எந்த நிலைக்கும் உச்சபட்சத்துக்கு செல்லக்கூடிய விவகாரத்தில். ஆனால் எந்த நிலைக்கு சென்றாலும் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ ட்ரம்ப் கடைசியாக சொல்லியிருக்கிறப்ப அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, அடுத்து ஈரானுடைய புதிய தலைவராக வரக்கூடியவரோட ஒருங்கிணைந்து நாங்கள் ஆர்மோஸை கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 2 செய்திகளை சொல்லுது. ஒன்று என்னன்னா, ஈரானோட ஒன்றிணைந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலுமே, இன்னொரு பக்கம் ஆர்மோஸ் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறோட அவருடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துறாரு. இதுக்கு ஈரான் இணங்கி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வாதம் எப்படி சார் இதுக்கப்புறம் இந்த வாரில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? இதற்கு முன்னால் வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்த நாளுக்கு கிமு கிபின்னு அந்த மாதிரி இப்போது ஈமு ஈபி, ஈரானுடைய போருக்கு முன்பு, ஈரானுடைய போருக்கு பின்பு. இதுக்கு முன்னால் வரை அமெரிக்கா தாதாயிசம் நடத்தணும், இப்போ நடத்த முடியாது. நான் சொல்கிற புரியுதா? அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய உச்சபட்ச ஆயுதம் என்ன? அணு ஆயுதம். இவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல, இருக்கு, தெளிவாக இருக்குது. அமெரிக்கா எதை அழித்தால் இவனும் அழிப்பான். நேற்று அராது போன்ற பகுதிகளிலும் டிமோனாவிலும் போட்டார்கள். 13 கிலோமீட்டர் தான். அதை அவங்க நினச்சிருந்தா கரெக்டாக போட்டிருப்பா. இன்றைக்கி மத்திய கிழக்கே காலி. அப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு உங்ககிட்ட எது உச்சபட்ச ஆயுதமாக இருக்கோ அது அவங்ககிட்ட இருக்குது. அடுத்து அமெரிக்காவுடைய உச்சபட்சம் குண்டு போடு விமானம் B2 பாம்பர்ஸ், B2, B1, B2, B3. அதில் GBU-57 இதுக்கு மேலே அவன்கிட்ட ஆயுதம் கிடையாது அமெரிக்காவில். நான் சொன்னது அணு ஆயுதம். குண்டுகளை போட்டு பங்கர் பஸ்டர் GBU-57 14 டன்னு. அந்த ஒரு குண்டுடைய எஃபெக்ட் அது 14,000 கிலோ. அதுதான் டியூகோ கார்சியாவில் இருந்து இந்த ஈகிள் மாதிரி அந்த பறவை போட்டாங்க. இதில் எப்படி அவங்க தப்புனான்னு கேட்டால், அந்த நாடு மலைகளையும் காடுகளையும் கடல்களையும் டெசர்ட் மிக பெரும் பாலைவனங்களையும் கொண்டது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல. யாருக்கு? செய்மதியில். ஆட்கள் காட்டி கொடுத்து தான் தலைவர்களை கொள்ள முடிகிறதே தவிர ஆயுத குணங்களை அவர்கள் காட்ட முடியவில்லை. நேற்று முன்தினம் தஸ்னீமில் ஒரு செய்தி உருவாகிறது. தஸ்னீம் என்பது ஈரானுடைய அஃபீஷியலான செய்தித்துறை. அதில் என்ன போடுகிறார்கள் என்றால், இந்த நிகழ்ச்சியிலே காட்டுகிறார்கள், கீழே இருக்கக்கூடிய நிலக்கீழ் சுரங்கப்பாதை டெனால்களில் பயங்கரமாக கொத்து கொத்தாக வைத்திருக்கிறார்கள். 10,000த்திற்கு மேற்பட்ட பெலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல், இன்டர் ரேடியல் பெலிஸ்டிக்ஸ் IRBs, அதாவது இந்த 2 வரப்பும். இப்பொழுது அவர்களை தாக்கி எதுவுமே நடக்கவில்லை. அவர்களுடைய நிலைகள் அழிந்திருக்கிறது. ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஈரானை சொல்கிறது 20,984 பேர் படுகாயம், 36 ஆம்புலன்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது. அதே மாதிரி 7 மருத்துவமனைகள்லேருந்து பீப்புள் ஃபோர்ஸபிளி எவாக்குவேஷன். அப்போ இவங்க அடிச்சிருக்கிறாங்க, அவருடைய கட்டமைப்புகளெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. பெரும் தேசாரம் தான். அந்த பெரும் சேதாரத்தையும் உயிரிழப்புகளையும் அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. காரணம், அவர்கள் மரணத்தை எதிர்கொள்ள தயார். ஈரானுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட், நாங்கள் மரணிப்போம், ஆனால் நாங்கள் மட்டும் மரணிக்க மாட்டோம், உன்னை இழுத்து தான் மரணிப்போம். அவன் சாவதற்கு தயார், இவன் சாவதற்கு தயாராக இல்லை.
நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதிலை சொல்லி முடித்துவிடும். ஹெர்மூஸ் வளைகுடா என்பது அது சலோ வாட்டர் 33 கிலோமீட்டர், ஆழமான பகுதிகளை கொண்டது 8 கிலோமீட்டர், ஒட்டுமொத்தம் ஒரு 41 கிலோமீட்டர். அதில் அந்த குறுகலான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் தான் எல்லாம் வர வேண்டும். இப்போது அது கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். என் ரூட்டில் போனால் கலெக்ஷன் 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன். அமெரிக்காவோட நட்பாக இருக்கக்கூடிய ஜப்பான் என்ன செய்து தெரியுமா? நேற்று ஈரானுக்கு ஃபோன் பண்ணி ரகசியமாக பேசுகிறது. நாங்கள் உங்களுக்கு ரூபாய் தந்து விடுகிறோம், எங்களுக்கு அனுமதித்து விடும். முடிஞ்ச கதை முடிஞ்சு சார். இதில் ஈரானும் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, எங்ககிட்ட எந்தெந்த நாடுகளும் அனுமதி கேட்குறாங்களோ அந்த நாடுகளோட கப்பல்களை நாங்கள் அதான் சொல்லிட்டானே. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் கிடையாது, மற்றபடி யூரோப் யூனியனுக்கோ இந்தியா போன்ற நாடுகளுக்கோ பிரச்சனையே அல்ல. இப்போது அவர்களுக்கு டபுள் ஆக்டிங் கலெக்ஷனை போடுவான். நம்ம ஊரில் ஆற்று மண் எடுத்து பில்லு போடுவான் தெரியுமா? 600, 1000 அப்படி பில்லு. இப்போ அமெரிக்கா வந்து பைத்தியக்காரன் மாதிரி அவனுடைய இடத்த இவனும் சேர்ந்து பண்ணுறதுக்கு, இவனுக்கு இவ்வளோ அறிவு இருந்தால் அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். பக்கத்தில் புட்டின் லூசா இல்லை ஜிஜிங் பியான் பைத்தியக்காரனா? இவர் வந்து உட்கார்ந்து அவரோட சேர்ந்து இணைஞ்சி ஹெர்மூஸை கட்டுப்படுத்துவார். அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரோ? எப்படி பதில் பாருங்க. என்ன பேச வேண்டும் என்றே தெரியாமல், என்ன நடவடிக்கை என்பதை உணர்ந்தும் உரியாமல் 80 வயசு அவருக்கு செலக்டிவ் அனிமீஷியா ஆயிட்டு. காலையில் ஒன்று பேசினா மறந்து போகிறான் மனுஷன். காலைல 6 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு நியூ ஜெர்சிலேருந்து ஒன்று, மதியானம் லஞ்சுக்கு நியூயார்க்லேருந்து ஒன்று, சாயந்தரம் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் டெக்ஸஸ்லேருந்து ஒன்று, இரவு படுக்கும்போது மறுபடி வாஷிங்டனில் வந்து ஒன்று. இப்படி ஒரு செலக்டிவ் அனிமீஷியா தலைவன் அமெரிக்காவுக்கு கிடைத்திருப்பதும், ஹெர்மூஸில் பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் ஆயில் அனுப்போன்னு பைத்தியம் மாதிரி பேசுவதும் சாத்தியமில்லை, சாத்தியமில்லை, சாத்தியமே இல்லை. ஓகே சார், நிறைய தகவல்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு தருணத்தில் நம்ம சந்திப்போம். இப்போ நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி சார். என்னை அழைத்ததற்கும் என்னிடத்துல இவ்வளவு செய்திகளை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.